ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் என்ன பார்த்தீங்கன்னா சாதமும் மொச்சக்கொட்டை குழம்பு தாங்க. மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு நாங்கள் ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சுருக்கோங்க. சைடிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்திலே விளைந்த கொத்தவரை தாங்க. அந்த கொத்தவரை பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த கெமிக்கலும் போடலங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கும் போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேலைங்க, அவனுக்கு என்ன செய்ய தெரியாமல் முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் தாங்க. தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கோம், ரெண்டாவது சாதம் தயிர் சாப்பிடுவோம். மார்னிங் தோசை சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதான் நம்ம கொத்தவரை செடிங்க. இதிலேருந்து பறித்த காய்களை சேர்த்து ஒரு 2-3 நாள் வச்சு பொரியல் பண்ணங்க. இதுமாரி ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்து வைப்பாங்க. யாருக்கெல்லாம் மொச்சக்கொட்டை குழம்பு ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே.